தமிழ்நாட்டுல வரலாறு காணாத அளவு 85% வாக்குப்பதிவு. இது வந்து விசிலின் எழுச்சியா இல்ல விஜயின் வருகையா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் அதெல்லாம் இல்லைங்க, அது எஸ்ஏஆர் ஃபார்ம்னாலதான், அந்த எஸ்ஏஆரோட சீர்திருத்தத்தினாலதான் ஏற்பட்டது. அப்புறம் தான் யோசிச்சேன், இவனுங்களா உண்மையில படிச்சிருக்கானுங்களா இல்ல உண்மையில அறிவாளி அப்படின்னு யோசிக்கும் போது எப்படி இவ்வளவு அறிவாளித்தனமா பேசுறான்னு பார்த்தா எல்லாம் நம்ம நாம் தமிழர்ல இருக்கவங்க அப்படி அறிவாளியா தான் பேசுவாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன ரிப்ளை அப்படின்னு கொடுத்துடலாம். லாஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணவங்க வந்து 6,23,00,000 சொச்சோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து போலானது ஒரு 4,36,00,000 சொச்சோன்னு வச்சுக்கோங்க. இதுல டிலீட் செய்யப்பட்டது 74 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாட்டி 4,88,00,000 சொச்சோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து இருக்குது. யூசுவலாவே 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நியூ ஓட்டர்ஸ் வந்து 14 லட்சம் பேர் இதெல்லாம் சேர்த்து ஒரு இன்கிரீஸ் எப்பவுமே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. அங்கதான் ஒரு விஷயம். லாஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணது டெத் ஆயிருப்பாங்க இல்ல மிஸ்ஸிங் பர்சன் இருப்பாங்க, ஆர்எல்ஸ் வந்து டபுள் ஓட்டர்ஸ். இந்த டபுள் ஓட்டர்ஸ் லிஸ்ட் தான் எடுக்கணும். எஸ்ஏஆர்ல ரிமூவ் பண்ண நேம மட்டும் தான் பாக்குறீங்க. அவன் போட்ட ஓட்டை அவன் கணக்கு போடுவான். அவன் 2 ஓட்டு போட்டிருப்பாள், அவனுக்கு வந்து 1 ஓட்டை ரிமூவ் பண்ணிருக்கான். ஆனா லாஸ்ட் டைம் அவன் 2 ஓட்டு போட்டிருக்கலாம், போடாம கூட இருந்திருக்கலாம். அது வந்து டோட்டல் வாக்காளர்ல ரிமூவ் பண்ணல கண்டிப்பா 50 லட்சம் பேர், அதாவது 50 லட்சம் ஓட்டு அவங்க போட்டிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 4 கோடி தான் போலாயிருக்கும். அப்படி பார்க்கும்போது போன வாட்டி 73% எல்லாம் இருக்காது, அதுக்கு கீழே அதாவது ஒரு 65-66% தான் இருக்கும் அந்த டபுள் ஓட்ட கணக்கு போடும்போது. அப்ப அதை நீங்க கணக்கு பண்ணி பார்க்கும் கிட்டத்தட்ட இந்த வாட்டி 80 இருந்து 85 லட்சம் ஓட்டு வந்து டிஃபர் ஆயிருக்குன்னா அதுக்கு யாரு காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிங்க. நிறைய பேர் வந்து ஓட்டே போட முடியல, பஸ் வந்து இல்லாத காரணத்தினால, பல பிரச்சனைகள் காரணத்தினால வெளியூர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வாட்டி ஒரு வேவ் வந்து விஜய் ஏற்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த 80 லட்சம் கூட வேண்டாம், அந்த 40-50 லட்சம் வித்தியாசமே ஒரு பெரிய மார்ஜின் ஆகும். அதுவே 10-13% வந்து அசால்ட்டா கொடுக்கும். இதுல வந்து ஆல்ரெடி இருக்க பெர்சன்டேஜ்ல எவ்வளவு வாங்குவார்னு சொல்லி நீங்க பாருங்க. ஒண்ணு இல்ல, நீங்க உங்க மனசை தேத்திக்கிறதுக்கு சொல்லிட்டே இருங்க. இன்னும் 9 நாள்ல ரிசல்ட்டே தெரிஞ்சிடும். அப்ப வந்து நம்ம வந்து சொல்லிடலாம் எதோட வேவ் அது எதனால இல்ல யூசுவலாவே நடக்குதான்னு சொல்லி. இந்த தற்கூரிங்க சொல்லிட்டு இருக்குதுல அது அன்னைக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு அவதூறு ஒண்ணு பரப்பிட்டு இருந்தாங்க. அதுல இன்னைக்கு வந்து விஜய் அவருடைய மகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி வந்து வரிசையா வச்சிருக்காங்க. அந்த அக்கௌண்ட் பிரைவேட் அக்கௌண்ட், அது வெரிஃபைடு அவங்க அக்கௌண்ட் தான், அதாவது அவங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட். பட் எப்பவுமே வந்து பிரைவேட்ல வச்சிருப்பாங்க. இது வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணவங்கள வச்சு உங்களுக்கே தெரியும். அதுக்குள்ள ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அதுல ஒரு சில பேர் ஸ்கிரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னா விஜய் அவர்கள் வந்து நடிச்ச ஒரு படத்துல உள்ள அந்த பாட்டை வச்சே ஸ்டோரி போட்டிருக்காங்க. அப்பா மகள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளது அவருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ற விதமா, அது இல்லாம விஜய் அவருடைய அப்பா அம்மா மற்றும் சம்திங் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிற போட்டோஸையும் வந்து ஷேர் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ற விதமா அதுல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதுல வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னாங்க, ஃபேமிலியை ஒதுக்கிட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா ஃபேமிலி சப்போர்ட் இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு எந்த பக்கம் வந்து இருக்குன்னு சொல்லி சாலிடா தெரியுது. அப்போ அவங்களோட பர்சனல் விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் உள்ள பேசவே கூடாது. இதை வச்சு எத்தனை பேர் அவதூறு பரப்பிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு ஓட் பெர்சன்டேஜும் டிஃபர் பண்ணி காட்டியிருக்காரு, அதை கூட இல்லங்கிறானுங்க. 10ஆம் தேதி தெரிஞ்சிடும். அதுக்கு தான் எஸ்ஏஆர் வந்து ரிமூவ் பண்ண ஓட்டை மட்டும் பாக்குறாங்க. ஆனா லாஸ்ட் டைம் அவன் 2 ஓட்டு போட்டிருப்பான், அதுல ஒரு ஓட்டை கழிக்கணும்ல. அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 லட்சம் பேராது 2 ஓட்டு போட்டிருப்பான். அப்ப அந்த 50 லட்சம் ஓட்டை அவன் கழிப்பான். லாஸ்ட் டைம் போட்டதை நீங்க கழிச்சு வந்து எஸ்ஏஆர் ஃபார்ம்ல போட்டு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப அந்த பொது அறிவு கூட இல்ல. இதெல்லாம் நிறைய பேர் லாஸ்ட் டைம்ல ஓட்டே போடல, ஊர்ல இருந்தாலும் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த வாட்டி போடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து பஸ் கிடைக்காம எத்தனை பேர் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்காங்க, போடணும் நினைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. லாஸ்ட் டைம் போட்டவங்க இந்த டைம் போடாம இருந்திருப்பாங்க. அப்படிலாம் நிறைய இருக்கு. இதுல தெரியாம போடாதவன் தான் பல பேர் இந்த வாட்டி போட்டிருக்காங்கிறது எனக்கே தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி இந்த வாட்டி தான் ஒரு இன்ட்ரெஸ்டோட, ஒரு வெறியோட, ஒரு ஆர்வத்தோட எப்படியாவது இவங்களை ஒழிச்சிடணும். அதாவது 6 மணிக்கு உதயசூரியன் மறைகிற வரைக்கும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது. அதாவது சூரியன் மறைகிற வரைக்கும் நம்ம வந்து காலையில உதயசூரியன், ஈவினிங் வந்து மறைகிற சூரியன், அதாவது அஸ்தமம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வாக்களிச்சாங்க. இதுல பல நடிகர்கள் வந்து அந்த ட்ரெஸ் கோட போட்டு கோட்வேர்ட் அக்செப்டட்னு சொல்லி சிம்பாலிக்கா வந்து வாக்களிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல வந்து கேரளால இருக்கிற பல பேர், இங்க வந்து வசிச்சிட்டு இருக்கவங்க, வாழ்ந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் ஓட்டு போட்டதை நீங்க பாத்துருக்கலாம். அவங்க எப்படி இங்க போடுறாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க இங்கே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அங்க இருந்து இங்க மாறிட்டாங்க, ஷிஃப்ட் ஆயிட்டாங்கிறதுனால வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணி வாக்களிக்கிறாங்க. அவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, நேத்து வந்து ட்ரெஸ் கோட்ல வந்து சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க. 5 வருஷம் அமைதியா இருந்தது இந்த 9 நாள்ல உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் தெரியும். ஜஸ்ட் 9 டேஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். மாற்றம் அப்படிங்கிறது நேத்தே உருவாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல வந்து ஒரு சில பேர் வந்து தத்துவம் அது இதுன்னு பேசுவானுங்க. ஆனா அந்த தத்துவத்தை வச்சு இப்போதைக்கு ஜெயிக்க முடியாது. ஸோ டெம்பரரியா வந்து இப்ப இதுதான் தீர்வு. அந்த சூரியனுக்கு பதிலாக இது எவ்வளவு பரவாயில்ல அப்படிங்கிறது தான். இதுல நம்ம சேகர் பாபு அவருடைய ரவுடிசத்தை வந்து காமிச்சிருக்காரு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்துக்குமே ஒரு முடிவு காலம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நிறைய இடத்துல நாம் தமிழர்ல கூட ஒரு வேட்பாளரை வந்து, ஒரு பெண் வேட்பாளரை வந்து தாக்கியிருக்கானுங்க. இப்படி
பல பிரச்சனையை வந்து கிரியேட் செஞ்சிருக்கானுங்க. அதை வந்து கண்டிப்பா இனி வருங்காலத்துல மாறும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். இம்ரான் சொன்ன இந்த இடத்துல ஒரு சின்ன கருமைப்படுறதுக்கு யோசிச்சு நிறைய பேர் வாக்களிக்காம இருந்தவங்க 5 வருஷம் தான் மூஞ்சில தான் கரியை பூசிக்கிட்டாங்க. அது இனி வரக்கூடாது, இனி நம்ம வந்து அந்த மூஞ்சில இருக்க கரியை சின்ன கரியா இதுல வச்சு வாக்களிப்போம். நேத்து நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. இதுல விஜய் அவர்கள் வந்ததுனாலதான் வந்து சீமானவர்களுடைய வாக்கு பிரிக்கப்பட்டதா நீங்க சொல்லுவீங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவர் பிரிக்கலங்க. உண்மையை சொல்லணும்னா இவனுங்க தான் பேசி பேசி, முக்கியமா சாட்டை பேசி 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 வாக்க அவங்களே இழந்தாங்க, அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நேத்து டி.கே. பிரபு அவர்கள் வந்து வேட்பாளர், அதாவது காரைக்குடியில சீமானவர்களை எதிர்த்து போட்டியிடுறவர்னு வச்சுக்கலாம், நீங்க அப்படி வச்சுக்கோங்க. அந்த டி.கே. பிரபு அவர்கள் அவரே போய் வந்து யார சீமானவர்களை வந்து அவரே போய் மீட் பண்ணி ஹக் பண்றாரு. அது கூட வந்து சாட்டைக்கும் கை கொடுத்துட்டு போறாரு. அதுல வந்து சீமானவர்களே ரெஸ்பெக்ட் பண்ணணும், டி.கே. பிரபு அவர்களே வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். எந்த வந்து அரசியல் வேறுபாடுகள், அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இங்க வந்து நல்லா பழகுறாங்க அப்படிங்கறத ஷோ பண்றாங்க. இப்படிதான் எல்லாருமே இருக்கணும், அவங்கள தொண்டர்களும் அடிச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த சாட்டை பண்ண ஒரு வேலையை பார்த்தீங்களா, அவர் எந்த மாதிரி அவதூறுலாம் தெரிவிச்சாரு. அதனாலதான் இன்னைக்கு வாக்கு பிரியுது, இவங்க இப்படி இருக்கிறனாலதான் வாக்கு சேருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். இதான் மெச்சூரிட்டி லெவல். சத்தியமா சொல்றேன், நேத்து தேர்தல் களத்துல நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாவே வாக்கு வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பான்மை பெண்களே, வீட்டுல இருக்கிற பெண்கள் மற்றும் நிறைய பேர் வந்து கடைசி நிமிஷத்துல மனசை மாத்திட்டு போய் வாக்களிச்சாங்க, வாக்கும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நான் எதிர்பார்க்கல இத்தனை பேர் வந்து மாறுவாங்க, இத்தனை பேர் வந்து ஃபேமிலியா வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு தான் கடைசி வரைக்கும் நினைச்சு நிறைய பேர் வந்து காசு வேற இதுல வந்து ஒழுங்கா கொடுக்காம, அதாவது இந்த உரிமை தொகை இருக்குல்ல, நேற்று வந்து இந்த ஓட்டுக்கு உரிமை தொகைன்னு ஒண்ணு கொடுப்பானுங்கல்ல, அந்த தொகையை நிறைய பேருக்கு கொடுக்கலன்னு சொல்லி நிறைய ஓட்டை வந்து போடல அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். அதாவது இந்த இன்டர்மீடியேட்டர்ஸ் வந்து காசு கொடுப்பானுங்கல்ல, அவங்களே பாக்கெட்ல போட்டுக்கிட்டதா சொல்லப்படுது. அதனால நிறைய பேர் வாக்க கோவத்துல, அதாவது சும்மாயாவது போட்டு போயிருப்பாங்க, ஆனா நீ இதை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக பாதி பேர் வந்து நான் உனக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போடாம கூட நிறைய பேர் மாத்தி போட்டிருக்காங்க. மாற்று அரசியலை பத்தி பேசுற வீர புலிகள் ஏன் கமெண்ட் செக்ஷன்ல ஒளிஞ்சிருக்கீங்க? மாற்று அரசியல நீங்க தான் கொண்டு வரணும்னா நீங்க தான் பேசணும், நீங்க தான் ஃபேஸ ஷோ பண்ணி அந்த மாற்று அரசியல பேசினாதானே 4 பேர் மாறுவான். நீ உன் பிரைவேட் அக்கௌண்ட்ல இருந்து ஃபேக் அக்கௌண்ட்ல இருந்து டிபிஏ இல்லாம 2 ஃபாலோவர்ஸை வச்சுட்டு வந்து கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன புலி நீ? அப்புறம் எப்படி மக்களுக்கு புரிதல் ஏற்பட்டு மாற்று அரசியலை நோக்கி போவாங்க நீ நினைக்கிற? அதுவும் சீமான் அவர்களை நோக்கி போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இனத்தை அழிச்ச காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தினார் விஜய், எப்படி நடத்த முடியும்? நீங்க ஏன் கேள்வி கேட்கலன்னு ஒரு சில வீடியோஸ்ல ஒரு சில காணொலியில பார்க்க முடிஞ்சது. அதே காங்கிரஸுக்கு உடன் இருந்த திமுகவை எதிர்த்து, அந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் நான் 2009க்கு அப்புறம் கட்சி ஓபன் பண்றேன்னு வந்தாரு நம்ம அண்ணன் சீமான். அவருக்கு மேல அந்த ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த துரோகம் பண்ண கட்சியை பங்காளி சண்டன், அந்த பிரச்சனையை பங்காளி சண்டன் சொன்னது அது யாரு? அது வந்து அலைன்ஸ், இன்டைரக்ட் அலைன்ஸ் மாதிரி. இவரை கூட விட்டுருங்க, எங்களை வந்து நீங்க புறவு பார்த்துக்கலாம், நமக்குள்ள உள்ள பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல இவரை பாருன்னா அப்ப பிரச்சனை யாரு மேல? இனத்துக்கு துரோகம் பண்ண கட்சிக்கு இன்டைரக்டா அலைன்ஸ் போவாங்களாம், இன்டைரக்டா அதுலயும் மாம மச்சான் பிரச்சனை மாதிரி அதை பேசுவாராம், அங்காளி பங்காளி பிரச்சனை மாதிரி அவர் பேசுவாராம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அப்ப இருந்த லீடர்ஸுக்கு இப்ப இருந்த லீடர்ஸுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்க்கும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது வந்து தப்பா இருக்கு. ஆனா வந்து அவங்க அங்காளி பங்காளி சண்டைன்னு சொல்லி விட்டு கொடுக்கறது, விட்டு போறது வந்து தப்பா தெரியல உங்களுக்கு. ஓகே, இதுக்கப்புறம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி just 8 days to go அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நாளுக்காக, அந்த 3ஆம் தேதிக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லும். மே மாசம் வேற நமக்கு வந்து ஒரு நல்ல மாசம், ஏன்னா நம்ம வந்து பிறந்த மாசம். அந்த மாசத்துல எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை பிறந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.